ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, எதையும் யோசிக்காமல் இன்று இரவே இதை கேள் தங்கமே. நாளை விடியலில் மிக பெரிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை. அவர்கள் வினையை சீர்க்கிறார்கள், நீ வினையை தீர்க்கின்றாய். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயம் முறுத்தினாலும் நீ ஒருமுறை உன் ஆள் மனதை கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது, இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும். உன்னுடைய வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையே உன்மேலே கொண்டு வந்துவிடும். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு ஜெயித்து வா. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். போனது போகட்டும், விட்டுவிடு. அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. நீ சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும். உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு பயமும் உனக்கு வேண்டாம். உன்னோடு சாய் தேவா நான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனை படியே உன் மனதில் இருந்து தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன். உன் மனதில் இருந்த வெறுப்பு, கோபம், இயலாமை எண்ணங்கள் எப்போது குறைந்து இருக்கும். இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும். இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவு எடுக்க முடியும். இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். சில நேரம் பண வரவில் தாமதம் இருக்கும். பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம். அப்படி நீ சிந்தித்தால் எது உனக்கு வர வேண்டுமோ அது நிச்சயம் உன்னுடைய வந்து சேரும். வாழ்க்கை துணைவன் நானே. நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன்னுடனே இருக்கின்றேன். அதை நீ உணராமல் எங்கெங்கேயோ என்னை தேடிக் கொண்டு இருக்கின்றாய். முதலில் என் மேல் நம்பிக்கை கொள். உன் வாழ்க்கையின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உன் வழித்துணையாக நான் இருப்பேன். ஒவ்வொரு முறையும் தாங்க முடியாத துன்பங்களை நீ கடந்து போவது உண்மைதான். ஆனால் நீ ஒவ்வொரு முறை கடக்கும் போதும் உன் அனுபவமும் கையாளும் அறிவும் அதிகரிக்கின்றது. அதை உணர். எப்பொழுதும் நீ ஒரே மாதிரி கடந்து போவது இல்லை. புதிய அனுபவங்களோடு கடக்கின்றாய். நாளையே மிக பெரிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.